சமையல முழு டாய்லெட் அப்படி எல்லாம் அதை கழிவுட சொல்லி கழிவுடுகிறார். எல்லாம் கழுவுற எல்லாத்துக்கும் உங்களை சொல்லி நீங்க எங்க கழிவு விடுறது தெரியுமா? கழிவு போனா கழிவு அதை எப்படி செய்யறது அது பராமரிப்பு தொடர்பாக நாங்கள் என்ன சொல்லணும்னா அன்றைக்கு நடக்கும் எல்லாரையும் அது மாத்துறதா இல்லையா அதை தீர்மானம் எடுப்போம். அதை சுகை சென்றாக்களை எல்லாம் கதைத்து அதை வாடகை குடும்பம் அடிப்படை நீங்க அது என்ன ப்ராஜெக்டுகளால வந்தது, என்ன அடிப்படையில வந்தது, நாங்களும் அதை பற்றி ஆலோசிக்கிறோம். நீங்க தாங்க நான் தந்துட்டு போயிடலாம், அதை பற்றி ஆலோசிக்கிறோம். என்னட்டா அது சம்பந்தமாக மாற்றி பொதுவா அது ஒரு பொதுக்காலத்துல இருக்கு சரியா, அதை மாற்றலாமா அல்லது பயன்படுத்தலாமான்னு கலந்தாக்கப்பட்டது சரியா. அதுக்குரிய முறையான இதுல அலுவலர்கள் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அதுக்கு 1000 குழந்தைகள் வரும். துப்புரவு செய்து வருவதென்றும் அது சம்பந்தமான முடிவை அங்க இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி அதை நிர்வகிக்கிற சொசைட்டி மற்ற மீனவர்கள் அதை பயன்படுத்தினார்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உரிய அந்த கட்டிடத்தின் தன்னுடைய தரப்புக்கு அறிவித்து அனுமதியை எடுத்து அதை செய்யலாம். சரி, நான் அந்த விதிக்குழு வேலைகளை நான் கொண்டு இது நீங்கள் உங்கள் தலைமையில் நடந்த
கூட்டாளிங்க எல்லாமே இதுல சமையல கதைக்கு போவாங்க. நீங்க நல்லா பார்த்துட்டு வந்தா சும்மா சபையில வந்து சபையில வெளிமணிக்கிறோம். நான் பிளாஸ்டிக் போகுது பிளாஸ்டிக் போதும் ஃபுல்லா கட்டு போகுது. அந்த இந்த போதும் அந்த போதும் நீங்க தலைவரோட கலவிஜயம் மேற்கொண்டீங்களா? அது நீங்க கவுன்சிலர் கவுன்சில் பார்த்து சொல்லட்டுமே. கவுன்சில் மீடியாவில் பாருங்க கிளைம் பண்ணது பாருங்க. இப்பெல்லாம் கிளீன் பண்ணிருக்கேன். சபையில முழு டாய்லெட் அப்படி எல்லாம் நீங்கள் அங்கே காட்ட படம் காட்டப்படுது. அது கிடந்த அது மக்களால் பாதிக்கப்பட்டு எப்படி கிடந்தது நான் கண்ணால பார்த்தேன். சொல்லக்கூடாது நீங்க நடக்க வேண்டும் உண்மையா சொல்லக்கூடாது. உண்மையை செயல்படுகிற கழுவக்கூடியவர் கழுவி கிடக்கப்பா. இனி அந்த இடம் திருப்பி அதான் செய்கிறது. அதான் உண்மையா செய்ய வேண்டும். கழுவி கிடக்கு கழுவி அதை விழுப்பு இடங்கள் அகற்றி அதற்கான அந்த இடத்தில் அதுக்காக இன்னும் வேற கிடக்குது. அது நீங்க நினைக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஊத்தி கலக்க ஏறாது. அதை நீங்க அதுக்குரிய திரவங்க அசிஸ்டன்ட்ல கூட கொண்டு வருவாங்க. ஊத்தி தான் செய்ய வரும். ஆனா செய்திருக்காங்க. நாங்க கூட என்ன நாங்க ஒரு மாசம் தான் சொல்லிட்டேன். எடுத்துக்கொண்டு வருமான தீர்மானத்தை போட்டு சபையை கடந்து செல்ல இல்லாதீங்களா? நாங்க சொல்ற அத்தனை அறிக்கைகளுக்கும் நாங்க செய்யற அத்தனை கலவிகளுக்கும் எங்களுக்கான சரியான முடிவு வரும். 14 நாளா 21 நாளா ஒரு மாதம் முடிவு நெடுக்க நாங்கள் அதை பிரேரணையாவோ அறிக்கையாவோ தந்து கொண்டிருக்கல. நெடுக்க ஒரு தலைவர் என்று நாங்கள் இருந்தோம். ஒரு குழு தலைவர் நெடுக்க ஒரு ஆள் சொல்ற பொம்பளைங்க மாதம் ஒரு வருஷக்கணக்கில் கேட்டுக்கொண்டு இப்ப நாங்க ஒரு வருடங்கள் ஆக போகுது. சும்மா இல்ல. அதாவது என்ன 3 வருடத்துல நாங்க போறோம். என்னத்தை செய்தோம் இருக்கு. ஆகையால எங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துல தீர்மானங்கள் வந்தாலும் சரி பிரேரணை வந்தாலும் சரி அதுக்குள்ள இவ்வளவு காலத்துக்கு நாங்க முடிக்கிறத செய்வோம் என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வாங்க. இது கடந்து போறதா இருக்கக்கூடாது. நீங்கள் பொறுப்பு தீர்மானம் இருபதாம் தேதி சம்பந்தமான விஷயங்களை கூட்டம் கொண்டு போட்டாங்க. என்னுடைய குடும்பமுடைய கௌரவ உறுப்பினர்கள் கௌரவ விவசாயம் மதிப்புடைய செயலாக இருந்தவர் உபதவசாலாண்டு வேலையில அதே ரெண்டு பேரும் இருந்தவர். மற்றது உத்தியோகத்தன்மாதிரிக்க இருந்தவர். சுப்போசிங் அது பொறுப்பான சுப்போசிங் இல்லை. நாங்கள் அதில் விசேஷமாக அதில் தீர்மானம் எடுத்த வந்து இந்த காக்கதி பொதுமேசையுடன் வந்து மாசுபட்ட நிலையில் இருக்கு. அதை வந்து சுகாதாரத்துடைய கலவையை படி நாங்கள் மேற்பாடு செய்யறாங்க. ராஜன் அதுக்கு 4 பேர் பார்த்துட்டு கலந்து ஆனால் வேலைத்துல நடந்திருக்கு. குழுத்தாளாக எனக்கும் அறிந்ததில் வட்டார உறுப்பினர்கள் எனக்கு நடந்தது. அதான் செய்யப்பட்டிருந்தால்
காணொலியில வந்து தவிசாளர் கூடுற மாதிரி ஒரு பண்டமான இந்த முறை கழிப்பினாங்கன்னா ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கலவுறது இல்லை. இதுல நான் சொல்ல வர்றது அதாவது ஒரு வேலை செய்யலாம் அதை வந்து எளிமையாக ஒரு இடத்தில் நான் செய்ய சொல்லி இதுல நான் ஒரு 45 கட்டம் வந்து ஒரு சுகாதார தொழிலாளி எல்லாம் வேலை செய்யறேன். அப்ப நான் இப்ப உங்களோட சபையில ஆனா நீங்கள் அப்படி நாங்களுக்கு ஒரு அனுமதி இல்லாம நாங்க எங்கட உழைப்பை பயன்படுத்தி அதை கலவி சுத்தமாக்கிட்டா அவங்க கூட சுகாதார தொழிலாளியை வடிவ கலவு மாட்டோம்னா முதல்ல நீங்க சொல்லிடுவோம் இந்த மலசல கூடம் பொது மலசல கூடம் இந்திய பிரச்சனை இல்ல தெரியுமா தெரியுமா சும்மா இன்றைக்கு மக்கள் அதுல பொறுப்பாரு அதனால நாங்கள் அதை யோசிச்சது அதை திருப்பி சீர்படுத்தி அதே நிலைக்கு கொண்டு வரதா அதை விட்டுட்டு வேற இடத்துக்குள்ள கொண்டு போறதா அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அதை கட்டி கொண்டு போக திருப்பி கொண்டு நாங்கள் அதுக்குள்ள போட்டு கொண்டோம் எத்தனை அளவு போது தெரியுமாங்க நீங்க சும்மா கலைக்கக்கூடாது இது இன்றைக்கு நீங்க இன்றைக்கு கலைக்கிறதுக்காக சுகாதார சொல்லுவார் அந்த படத்தை காட்டவர் அதுக்கு வெளியிலேயே இல்லாம கழிவு சொல்றது கழிவிடப்பட்டது இனி அடுத்த கட்டம் என்ன செய்வோம் எல்லாரும் போய் தீர்மானம் அதை பாக்குறது தீர்மானம் போடுறது நான் சொல்லுவேன் சரியா இனி அந்த மனசல கூடத்தை என்ன செய்யணும் அவ்வளவுதான்